சபையிலிருந்து அருமையான கிங்ஸ்லி அண்ணன், அவங்களுடைய குடும்பம், ஆப்ரஹாம் அண்ணன், அமிர்தராஜன் அண்ணன் குடும்பம், ஐஎம்க்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான தயாவரன் அண்ணன், எங்களுடைய சீனியர் மிஷினரி அக்கா வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாருடைய அன்பிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே தேவன் செய்த காரியங்களை இந்த சபையிலே ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் சாதாரணங்களை பயன்படுத்தி அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். சிறிய வயதிலே தமிழ்நாட்டின் தென் பகுதியிலே ஒரு ஆண்டவருக்கு பயந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஆலய ஆராதனைகளிலே தவறாமல் கலந்து கொண்டேன், பங்கு கொண்டேன். 7வது வகுப்பு படிக்கும் பொழுது ஆங்கில ஆசிரியர் ஏம், நோக்கம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொண்டு அதன் பிறகு வாட் இஸ் யோர் எய்ம் என்று கேட்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று கேட்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் எழும்பி ஒவ்வொருவரும் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொன்னாங்க. அந்த நேரத்திலே எனக்கு ஆண்டவர் கொடுத்த விருப்பத்தின் பிரகாரமாக நான் எழும்பி நான் ஒரு மிஷினரி ஆக வேண்டும் என்று சொன்னேன். உடனே எங்களுடைய சபையின் உபதேசியர் தான் என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர். அவங்க என்னுடைய பெயரை பிளாக் போர்டில் எழுதி, ஷீலா மிஷினரி ஆகணும்னு விரும்புகிறா, நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 8வது வகுப்புக்கு அப்புறம் என்னுடைய படிப்பை தொடர்வதற்கு, ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து படிப்பை தொடர்வதற்காக சாராட்டக்க ஸ்கூல்னு சொல்லி ஒரு மிஷன் ஸ்கூல் பாளையங்கோட்டையில் அங்கு படித்து கொண்டிருக்கும் பொழுது தான் தேவனுடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். ஒருவேளை சன்மார்க்கமாக ஆலயங்களிலே பங்கு கொண்டு வேதத்தை படித்து இருந்தாலும் 10வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு தேவன் என்னுடைய இரட்சகராய் எனக்கு தேவை என்று அறிக்கையிட்டு அவரை நான் ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். என்னுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை தந்தார். அந்த மிஷினரி ஆக வேண்டும் என்கிற அந்த தாகம் எனக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே 12வது வகுப்பு படிக்கும் பொழுது தேவன் திட்டமும் தெளிவுமாக என்னுடைய வேதத்தை நான் தனியாக வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா 46வது அதிகாரம் 10, 11வது வசனம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என்னுடைய ஆலோசனை நிலை நிற்கும், என்னுடைய ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைப்பேன். நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் இடைப்படும் பொழுது என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டு அதை செயலாக்க நான் விரும்புகிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும், உம்முடைய சித்தமே என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். 12வது வகுப்பு முடித்து எனக்கு இன்ஜினியரிங் சீட்டெல்லாம் கிடச்சிது. எனக்கு ஒரு மருத்துவ மிஷினரியாக போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்ததுனால ஒருவேளை எனக்கு பயாலஜியில் மார்க் கம்மியான டாக்டர் போக முடியல. அந்த நாட்களில் தேவன் எனக்கு மிகவும் தெளிவாக, நான் ஒரு தனி அறையில் ஜெபிக்கும் பொழுது மீண்டும் ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை, இந்திய தேசத்தை குறித்த பாரத்தை கொடுத்தார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நான் பிஎஸ்சி நர்சிங் சென்னையிலே 4 வருடங்கள் என்னுடைய படிப்பை முடிக்க, மிஷினரியாக ஆதிவாசி மக்கள் மத்தியிலே தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரே நோக்கத்திற்காக சென்னையிலே சென்று 4 வருடம் என்னுடைய படிப்பை முடிக்க தேவன் உதவி செய்தார். அழைத்தவர் அனுப்பினார். 1 வருடம் நான் முடித்து நான் என்னுடைய ஒரு பெரிய ஆஸ்பத்திரியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய திருமணம் நிச்சயமானது. அந்த நாட்களில் தான் 1999வது வருஷம் நம்முடைய இந்திய தேசத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் நமக்கு தெரியும். கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஒரிசா மண்ணிலே ஒரு மருத்துவ மிஷினரியை எரித்து கொண்ட அந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த பர்ன்ட் அலைவ் என்கிற ஒரு அந்த ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை மீண்டுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். மருத்துவமனையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, ஒரு மருத்துவ மிஷினரியை எரித்து கொண்ட அந்த இடத்திற்கு என்னை நீர் அனுப்ப இருக்கிறீரானால் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவன் நல்லவர், பெரியவர். என்னுடைய திருமணத்தை 2000 வருடத்தில் முடித்ததுக்கு அப்புறம் என்னுடைய கணவருக்கு ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரிசாவில் உள்ள குவி இன மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐஎம்ஐ குறித்து அருமையா ஐயா சொன்னாங்க. தியோடர் வில்லியம்ஸ் ஐயா மூலமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு இயக்கம் மக்கள் கூட்டங்களை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இயக்கம். ஒவ்வொரு மக்கள் கூட்டத்திற்கும் சுவிசேஷம், ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தின் நடுவிலும் தேவனுடைய திருச்சபை என்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிற இந்த இயக்கத்திலே நாங்கள் இணையவும் எங்களுடைய தலைவர்களிடத்தில் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது பணித்தளங்கள் இல்லை, தேவன் உங்களை நிச்சயமாக இந்த குவி மக்களுக்கு என்று
அழைப்பாரானால் நீங்கள் 2 பேரும் போய் சர்வே பண்ணி ஆண்டுடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று எங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். நாங்கள் 2002 வருடம் ஜனவரி 6ஆம் தேதி எங்களுடைய மிஷனரி பயணத்தை தொடங்கினோம். இந்த மக்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி ஆந்திராவில் உள்ள அரக்குல எங்களுடைய சீனியர் மிஷனரிஸ் இருக்கின்ற இடத்தோடு நாங்கள் போய் சேர்ந்து பல இடங்களிலே சர்வே பண்ணும்போது கண்டுபிடித்தோம். இந்த மக்கள் 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் 3000த்திற்கும் அதிகமான கிராமங்களிலே ஒரிசாவின் தென் பகுதியான கோராபுட் மாவட்டத்திலே நிறைந்து கிடக்கிறார்கள், மலிந்து கிடக்கிறார்கள் என்பதை கண்டு கொள்ள தேவன் உதவி செய்தார். இந்த படித்தளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் விசாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 250 300 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த பணித்தளம் இருக்கிறது. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த எழில் கொஞ்சம் பணித்தளம். இந்த பணித்தளத்திற்கு தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு எங்களை கொண்டு சென்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையும் உங்களை போன்று எங்களுக்காக ஜெபிக்கிற அநேகருடைய ஜெபங்களும் எங்களை இதுவரைக்கும் தாங்கினது என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எங்களுடைய திறமையோ எங்களுடைய பலனோ ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஒருவேளை மிஷனரிகள், ஒருவேளை ஜோசப் ஷீலான் தெரியாட்டி கூட மிஷனரிகள் என்கிற அந்த பட்டியலிலே எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். அந்த ஜெபத்தின் பலனாய் நீர் எங்களை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் கடந்து செல்லும் போதுதான் இதுதான் எங்களுடைய அருமையான பெண்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மூக்கில் 3 மூக்குத்தி போடுவாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவர்களுடைய ஆபரணங்கள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. தேவனுடைய வழி நடத்துதலோடு அந்த மக்கள் இருக்கிற ஒரு கிராமத்திலே நாங்கள் தேவன் ரொம்ப அழகாக வழி நடத்தினதுனால ஒரு விறகு அடுக்கி வச்சிருந்த ஒரு இடத்துல அவங்கள மாதிரி ஒரு சுடாத செங்கலை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டணும். ஒரு கரண்ட் இல்லாத மலைகளுக்குள்ளே உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒருவேளை எந்த வசதியும் இல்லை, ஆனால் தேவனுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த மக்களோடு மக்களாக நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். இதுதான் அவர்களுடைய நிலைமைகள். அந்த மேலே பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் அவங்க ஃபாரஸ்ட், காட்டை சார்ந்த பொருட்கள். இதை மேலே பார்க்குறதெல்லாம் காளான்கள். அந்த மழை காலத்துலலாம் நிறைய காளான்கள், மஷ்ரூம் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் அவங்க காய வச்சு அப்படி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நிறைய அந்த மூங்கில் குருத்து இதெல்லாம் சாப்பிட்றவங்க, கறியெல்லாம் அப்படி காய வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மக்கள் ஆவி வணக்கம் செய்கிறவர்கள். பேனு என்கிற ஒரு ஆவியை வணங்குகிறார்கள். இந்த ஆவி மரத்தில் குடியிருக்கிறது என்பதை நம்புகிறார்கள். அதை அந்த முரத்தில் இறக்கி அந்த மந்திரவாதிகள் முரத்தில் இறக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டின் உச்சியில் மேலே அந்த ஒரு கலசத்தில் வைப்பாங்க. எந்த ஒரு வெளி இனத்தை சேர்ந்தவன், வெளி பகுதியை சேர்ந்தவன் வீட்டுக்குள்ளே போயிட்டா அந்த ஆவி ஓடிவிடும் என்பது அவர்களுடைய பெரிய நம்பிக்கை. இந்த மக்கள் நிறைய மூட நம்பிக்கைகள், பில்லி சுனி, இதெல்லாம் எங்களுடைய கண்களால் கண்ட காட்சிகள். அந்த வாலிபர்களும் பிள்ளைகளும் தெருவிலே படுத்திருப்பார்கள். அப்பொழுது இந்த மந்திரவாதிகள், பூஜாரிகள் அவர்களுடைய வயிற்றை மிதித்தால் அவர்களுக்கு வயிறு வலி வராது என்பது நம்பிக்கை. கண்களிலே கண்ட காட்சிகள், வயிற்றை சுற்றிலும் சின்ன வயசுலேயே இரும்பு கம்பியை சுட வச்சு காய வச்சுட்டா, தொப்பளை சுற்றி வச்சுட்டா வயிறு வலியை வராது என்பது நம்பிக்கை. அடுத்து ஒரு பிள்ளையை பார்க்குறீங்க, இது எங்ககிட்ட வந்த பேஷண்ட். அவள் ஒரு 7ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளை. அவள் சமையல் பண்ணும்போது, விறகு அடுப்பில் சமையல் பண்ணும்போது அவளுடைய கையில் தீ காயம் பட்டது. ஆனால் சொல்லிட்டாங்க வீட்டில், நீ சமையல் பண்ணுறத நம்ம வீட்டில் உள்ள கடவுள் பேனு ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த பிரச்சனை உனக்கு வந்துருச்சு, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டோம்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் அவளுடைய சகோதரன் கேள்விப்பட்டு அந்த மகளை என்னிடத்தில் கொண்டு வரும்போது அவ்வளோ ஒரு நாற்றத்தோடு அந்த பிள்ளையை நான் பார்த்த கண்டிஷன், இந்த ஒரு நிலைமை. அதன் பிறகு இந்த பிள்ளை சுகமடைந்ததன் மூலமாக அந்த கிராமத்தில் தேவன் ஒரு திறந்த வாசலை கொடுத்தார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக குடும்பமாக இந்த கிராமத்திலே நாங்கள் தங்கி இருந்தோம். அவர்களுடைய நிலைமைகள் இப்படி தான் இருந்தது. ஒரு கரண்ட் இல்லாத இந்த ஒரு இடத்துல கூட இந்த மண்ணெண்ணெய் விளக்க வச்சு ஒரு 24x7 ஒரு கிளினிக் வச்சு ஒருவேளை மலேரியா நிறைந்து கிடந்த இந்த கிராமத்தில் சுற்று வட்டாரங்களில் ஒரு நாளைக்கு 7 பேர் சாவாங்களாம். தேவன் எங்களை கொண்டு போனதுனால பெரிய நோக்கம் இருந்தது. அந்த இறப்பு விகிதம், மொர்டாலிட்டி ரேட், அந்த மார்பிடிட்டி ரேட் எல்லாம் குறைகிறதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த மக்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆண்டவரே, இந்த மக்கள் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு பெரிய ஆசை இருந்ததுனால வெளிநாட்டை சேர்ந்த, வெளி பகுதியை சேர்ந்த யாரையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த
மக்கள் எங்களையும் திண்ணையில தான் உட்கார வைப்பாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு வந்ததான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களோடு நாற்று நடப்போகிறது. இந்த மாதிரி காரியங்களை விறகு எடுக்க போறது, அவங்களுடைய பாஷையை கற்றுக்கொள்கிறதற்கு தேவன் அந்த கிருபையை எனக்கு கொடுத்தார். மலை உச்சியில தான் போய் தண்ணி, நல்ல ஒரு ஊற்று தண்ணி வரும். பிள்ளைய வாரத்துக்கு ஒரு நாள் அங்கே தூங்க வச்சுட்டு நாங்கள் துணியெல்லாம் துவைச்சிட்டு வருவோம். இந்த கிராமங்கள் நிறைய மலை கிராமங்கள். இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்க்கிங்க, ஒரு 3 மணி நேரம் மலை மேலே ஏறி போனோம்னா இந்த பிள்ளைகள் காத்து கொண்டு இருப்பார்கள் சுத்தம் சுகாதாரத்தை பற்றி கற்றுக்கொள்கிறதற்கு. ஆண்டவருடைய கிருபையினாலே தேவன் இந்த மருத்துவ உதவியின் மூலமாக சுவிசேஷத்திற்கான வாசலை திறந்து கொடுத்தார். சில வாலிபர்கள் இதனை தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆர்வம் காட்டினால் அவர்களெல்லாம் என்னுடைய கணவர் ஒரு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க, இதுதான் ஃபர்ஸ்ட் சீக்கர்ஸ் கேம்ப். தேவனை தேடுவோருக்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. தேவனுடைய பெரிய கிருபையினாலே எங்களுடைய வராண்டால, எங்களுடைய வீட்டில் அந்த ஒரு மண்ணெண்ணை விளக்க வச்சு ஆண்டவருடைய ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. 2003 ஆரம்பிக்கப்பட்டது. முதல் தாய் திருச்சபை நாங்கள் இருந்த கிராமத்திலேயே தேவன் கொடுத்தார். அந்த முதலாவது பிக்சரை பார்க்கிங்க, ஏன்னா ஆண்கள் வர ஆரம்பித்தார்கள். பெண்கள் எல்லாம் வெட்கப்படுவார்கள். எங்கனாலும் அவர்களுக்கு உட்கார தெரியாது, குத்த வச்சு உட்காருவார்கள். ஆண்களோடு சேர்ந்து ஆலய ஆராதனைக்கு வருகிறதற்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய பாரம். ஆண்டவரே, இந்த பெண்களை நேசிக்கிறீர் அல்லவா, இவர்களும் உடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு ஐடியாவை கொடுத்தார். ஒரு நாள் நீங்க உங்க வைஃப்ஸையும் கூட்டிட்டு வாங்க, ஒரு சுவிசேஷ விருந்து பண்ணுங்க ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார். அன்னைக்கு தான் அதுதான் அந்த பிக்சர் பார்க்கிங்க. அவங்களோட 2003 வருடத்துல நானும் என்னுடைய மகளும் உட்கார்ந்து அந்த சுவிசேஷ விருந்து சாப்பிட்ட அந்த நாளிலிருந்து பெண்களும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனையில கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா! தேவன் பெரியவர். ஆண்டவர் எங்களோடு நாங்கள் மட்டுமல்ல, தேவனுடைய பணி என்பது ஒரு குழுவோடு இணைந்து டீம் ஒர்க் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அநேகரை தேவன் அனுப்பினார். நாங்க இருந்த அந்த தாய் திருச்சபையில இருந்து 2 தம்பிமா, நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்து ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறீங்க, நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் தேவன் எழுப்பி அவர்கள் முழு நேர பணியாளர்களாக கடந்து சென்றார்கள். இதன் மூலமாக தேவன் பல கிராமங்களிலே, மலைகளின் உச்சிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஐஎம்ல இருந்து சிலர் எங்களோடு இணைய ஆரம்பித்தார்கள். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. குவி மொழியிலே அநேக பாடல்களை இயற்ற தேவன் உதவி செய்தார். ஒரே ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் கம்மியா இருக்கு. அதனுடைய அர்த்தத்தையும் அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுவதற்கு ஏற்ற விதத்திலே அவர்களுடைய டியூன்ல சில அநேக பாடல்களை இயற்ற தேவன் உதவி செய்தார். அந்த ஒரு பாடலை நான் பாடுகிறேன். அதற்கு பிறகு நம்ம கடந்து செல்லலாம். புத்தி ஒடை ಎಂಬಮನ ಗಾಡಿಗೆ ತಾಯು ಲಕ್ಕಪುರು ಒಡೆ ಪೂರ್ತಿ ತೀ ಪ್ರಭುಯೆ ವಾಯು புத்தி ஒடை ಎಂಬಮನ ಗಾಡಿಗೆ ತಾಯು ಲಕ್ಕಪುರು ಒಡೆ ಪೂರ್ತಿ ತೀ ಪ್ರಭುಯೆ ವಾಯು ಮನಸಿ ಕೈಟಿ ದೋಸ್ತಿ ಇಲ್ಲ ತಬಸಾಯಿದೆ ಮನಸಿ ಮೋನ ತಬಸಾಯಿಲಿ ಮೋನಗಿನೆಯು உலகத்தையும் யாவற்றையும் சிருஷ்டித்தவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர் இவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவிலில் அல்ல இதய கோவிலில் வாசம் பண்ண ஆசை உள்ளவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சுவிசேஷம் மூட நம்பிக்கையை முடக்கியது, அடிமைத்தனத்தை முறித்தது. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன காயமோ ஒரு சின்ன ஒரு இடத்துல வீக்கமோ இருந்தால் இந்த மக்களுடைய மூட நம்பிக்கை என்னவென்றால் மந்திரவாதிகளிடத்தில் செல்வார்கள். ஒரு டிப்பிக்கலான ஒரு காரியம் இந்த குவி மக்களிடத்துல இருந்தது. அந்த மந்திரவாதியை அந்த இடத்தை கடிப்பார். எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ, எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ, வயிறு வலி இருக்குன்னா வயிற்றுல கடிப்பாரு. அப்ப அதை கடிச்சிட்டு வாய்க்குள்ள இருந்து உடைந்த வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், மக்கின மாமிசம், தலைமுடி சுருட்டி வச்சதை வாய்க்குள்ள இருந்து எடுப்பாரு. எடுத்துட்டு பாத்தியா, இதெல்லாம் உனக்கு செய்வினை செஞ்சு வச்சிருந்தாங்க, நான் அதெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஏமாற்றி அவர்களை பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக பிசாசு அவர்களை வைத்திருந்தான். தேவரின் அற்ற டார்க்னஸ் நம்ம சொல்லலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே நிறைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ், வாலண்டரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆண்டவர் உருவாக்கியவர்கள். படிப்பு அறிவு இல்லாத, எழுத படிக்க தெரியாத இவர்கள் தேவனுடைய அன்பினால் நிறைந்த பெண்கள்.
இவர்களுக்கு ஒரு புண்ணை எப்படி கழுவுவது, காயம் கட்டுவது என்று கற்றுக் கொடுக்க தேவன் உதவி செய்தார். சுவிசேஷம் இவர்கள் மூலமாக அநேக கிராமங்களிலே கடந்து செல்ல தேவன் உதவி செய்தார். இவர்களுக்கு ஃபிளாஷ் கார்ட்ஸ், குவி மொழியிலே அவருடைய ஃபிளாஷ் கார்ட்ஸை படங்களை காட்டி எப்படி என்ன செய்ய வேண்டும், எப்படி ஒரு வியாதி வராமல் தடுப்பது, இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க தேவன் உதவி செய்தார். தேவனுடைய நாமம், ஆண்டவருடைய சுவிசேஷம் ஒரு சின்ன ஒரு ஏரியால மட்டும் இல்ல, அது ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடியது தான் தேவனுடைய சுவிசேஷம். ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு விடுதி ஊழியத்தை ஐஇஎம் மூலமாக ஆரம்பிக்க உதவி செய்தார். அந்த தம்பி எங்க கிட்ட வரும்போது அநாத பையன், அவனுக்கு அம்மா அப்பா இல்லாம இருந்த அந்த தம்பி எங்கிட்ட வந்தான். ஒரு பயங்கர மேல் நரிஷ்ட் அப்படி வந்தான். ஆனா இன்னைக்கு அவன் எம்எஸ்சி செகண்ட் இயர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில முடிச்சு ஆண்டவருக்கு சாட்சியா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நம்முடைய கோராபுட் மாவட்டத்திலே 10th அவன் அந்த விடுதியில இருந்த பையங்கள்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுனால அவனுக்கு கவர்மெண்ட் 20,000 இன்சென்டிவ் கொடுத்தாங்க. இப்படி இந்த பிள்ளைகளை ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பையன் பிடெக் முடிச்சிருக்கான். அடுத்த தம்பி அவன் இப்போ பிஹெச்டி புவனேஸ்வர்ல கிறிஸ் யூனிவர்சிட்டியில பண்றான். அடுத்த தம்பி இப்போ ஐஇஎம்ல முழு நேர பணியாளராக இருக்கிறான். ஸோ இப்படி விடுதி ஊழியங்களின் மூலமாக தேவன் பெரிய காரியத்தை செய்கிறாரு. இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க. இந்த தம்பி இவன் ஒரு பயங்கர சேட்டக்காரன் ஹாஸ்டலில், ஆனால் இன்னைக்கு அவனை தேவன் மாற்றி அவன் முழு நேர பணியாளனாக ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பிள்ளைங்களாம் மம்மி டேடின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி வருகிறார். அநேக ஊழியக்காரர்களை தேவன் கொடுத்தார், அநேக தன்னார்வலர்களை தேவன் கொடுத்தார். இவர்கள்லாம் நீங்க பார்க்குறீங்க, நிறைய எல்டர்ஸ், சர்ச் எல்டர்ஸ், பெண்கள் மத்தியில் தேவன் அநேக காரியங்களை செய்யவும். இப்போ நாங்கள் குவி மொழியில் யூடியூப் சேனலில் எங்களுக்கு 5,500க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் நிறைய ஃபிலிம் பண்ணணும். குவி மொழியில் 4 ஃபிலிம் பண்ணோம் ஐஇஎம் மூலமாக. நிர்மல்னு ஒரு குவி ஹெல்த் ஃபிலிமும் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூஸ், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ். இதெல்லாம் என்ன அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான காரியங்களை பண்ண தேவன் உதவி செய்தார். இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கிறதற்காக இந்த ஸ்லைடை நீங்க பார்க்குறீங்க. தேவனின் செயல். ஏதோ ஜோசப்பும் ஷீலாவும் போனாங்க, ஒரு தரிசு நிலமா கடந்த இடத்துல இன்னைக்கு இத்தனை ஆத்துமாக்களை தேவன் கொடுத்திருப்பார் என்றால் அது எங்களால் அல்ல, தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. இந்த நாட்களிலே தேவன் முழு நேர உள்ளூர் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் 850க்கும் அதிகமான மக்களை கொடுத்திருக்கிறார். ஆராதனை குழுக்கள் 27 இடத்துலையும், ஆலய கட்டிடங்கள் 13 இடத்துலையும், 45 விடுதி மாணவர்களையும், 50 தன்னார்வ சுகாதார ஊழியர்களையும் கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். தேவனுடைய பெரிய கிருபை, பலவிதமான போராட்டங்கள். 2008 கந்தமால் இஷ்யூ வரும்பொழுது இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கணவர் ஹிட் லிஸ்ட்ல இருந்தாங்க. இவங்க அங்க தமிழ்நாடு ஐயான்னு தான் சொல்லுவாங்க. இவன் எங்கேயோ இருந்து வந்து இப்படி இந்த குவி மக்கள் மத்தியில ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது. நக்சலைட்ஸா இருந்தாங்க நிறைய பேர். அந்த நக்சலைட்ஸ் மத்தியில இருந்து தேவன் விசுவாசிகளை எங்களுக்கு கொடுத்தார். அடிதடிக்கு எங்களோடு ஒத்து போன மக்கள் இன்றைக்கு வரமாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி நக்சலைட்ஸ், நாங்கள் ஒரு தடவை ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும் போது எங்களை கடத்துகிறதற்கான பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. அது எங்களுடைய விசுவாசிகள் மூலமாக கேள்விப்பட்டு நாங்கள் வெளியே வருகிறதற்கு தேவன் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆனாலும் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கியது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். ஒருவேளை பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு போயிட்டு நான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை கவலைப்படுறேன், இல்லவே இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ரிக்ரெட்ஸ். ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பணியிலே ஆத்துமாக்களுக்காக முதலீடை செய்ய தேவன் உதவி செய்தார். ஏதோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் நான் சொல்ல வரல. அவர் வாழ்க்கையிலே, இந்த குவி மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முதலீடு, இன்வெஸ்ட் பண்ணுகிறதற்கு தேவன் உதவி செய்தார். எத்தனையோ காரியங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான தம்பி தங்கச்சி, உங்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், என்னுடைய 16-17 வயதுல தேவனுடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இன்னைக்கு எனக்கு 50 வயது ஆகிறது. தேவன் கைவிடவே இல்லை. கரம் பிடித்த கைவிடவே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னடி நீ அந்த காட்டுக்குள்ள போய் என்ன செய்யறேன்னு சொல்லி. ஆனா எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெரிய சமாதானம். எத்தனையோ ஆத்துமாக்களை ஒரு நாள் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் நிற்கும் பொழுது அந்த குவி மக்களும் குருத்தோலைகளை பிடித்து, எல்லா ஜாதியார், எல்லா பாஷைக்காரரும் நிற்கிற இடத்துல இந்த குவி மக்களும் வந்து நிற்பாங்க. அதுதான் ஒரு பெரிய தேவ சமாதானம். அந்த கண்டென்ட்மெண்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய வாழ்க்கையிலாவது நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்களா? இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீர்களா? இந்த ஐயம் ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். அநேக விடுதி பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை
தாங்குங்கள். தேவன் உங்களை எந்த விதத்திலே வழி நடத்துகிறாரோ செய்யுங்க. ஆண்டவனுடைய கணவருக்கு ரொம்ப தெளிவா சொன்னாரு, நீ 23-24 வருஷம் இங்க இருந்தாச்சு, நீ இனிமே இங்க இருந்து கடந்து செல்ல வேண்டும், நீ பின்னாடி இருந்து இவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள், அந்த சர்ச் கவுன்சில்ல சேர்ந்தவங்க எங்களுக்காக ஜெபித்து எங்களை அனுப்பி வைத்தார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பணியில நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். பல எதிர்ப்புகள். ஒரு ஆலயம் கட்ட போறோம், கட்டி கொண்டு இந்த மார்ச் 20ஆம் தேதி அந்த ஆலய பிரதிஷ்டை, அந்த ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இவர் இது வேற ஒரு ஆலயம், இவர் கிறிஸ்தவர் ஆனதுனால அவருடைய மனைவியை 5 பெண் பிள்ளைகளை விட்டு ஓடி போனாங்க. ஆனாலும் இவர் ஆண்டவருக்காக நின்று அவருடைய நிலத்தை கொடுத்து அந்த இடத்துல இப்போ மார்ச் 19ஆம் தேதி இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வருடம் ஒரு குவி பணித்தளம் ஆரம்பித்து அது சில்வர் ஜூபிலி இயர். இதில் நிறைய எங்களுக்கு ஆர்வம் உண்டு, ஆசைகள், எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒரு குவி மொழியில ஒரு பாடத்திட்டத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். சிருஷ்டிப்பு முதல் கிறிஸ்து வரைன்னு சொல்லி ஒரு 70 பாடத்திட்டங்கள், ஆதிவாசி மக்களுக்கு ரொம்ப ரெலவெண்டான பாடத்திட்டம், அது வெளியிடப்படணும். இன்னும் நிறைய தன்னார்வ சுகாதார ஊழியர்களை உருவாக்கணும். இன்னும் தேவைகள் உண்டு. இனி காலம் செல்லாது. ஆனா நம்ம என்ன செய்யணுமோ, ஆண்டவர் தேவன் நம்முடைய கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையோடு உத்தமத்தோடு நீங்களும் எங்களோடு பங்காளிகளாக இணைந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே நீங்கள் ஈடுபடும்படியாய் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு 2 பிள்ளைகள் தேவன் கொடுத்திருக்கிறார். குடும்பமாக தேவனுடைய பணியை நிறைவேற்ற தேவன் உதவி செய்தார். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. நன்றி. நாச்சுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்திய அர்ப்பணி இயக்கம் ஒரு சபை அல்ல, சபையோடு சேர்ந்து செயல்படுகிற ஒரு இயக்கம். சபை ஸ்தாபிப்பது, அந்த சபையை நிறுத்துவது, அவர்களாகவே அவர்களை செயல்பட தூண்டுவது, அல்லது தேவனுடைய சித்தமானால் பக்கத்தில் உள்ள திருச்சபைகளோடு இணைத்து அவர்களை அந்த திருச்சபை மக்களோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வழிநடத்துவது. இது தேவன் கொடுத்த தரிசனம். அந்த காரியத்தில் எங்களுக்கு தியோடர்வில்லியஸ் ஐயா சொல்லிக் கொடுத்த அநேக காரியங்கள் உண்டு. இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் எங்களோடு இருக்கிறீங்க. அதனால் தேவனை நன்றி சொல்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பதாக மும்பையில் ஃப்ரீ மெத்தடிஸ்ட் பிஷப் டாக்டர் ஷிரிஷ் அவங்க எங்களோடு பேசுனாங்க, சூமில் பேசுனாங்க. அவங்களுடைய தரிசனங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தரிசனமுள்ள திருச்சபையில் தேவனோடு சாட்சியாக நின்று நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வாய்ப்பு இருக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயாவுக்கு, செக்ரட்டரி கிங்ஸ்லி அண்ணனுக்கு, இந்த சபையினுள்ள எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆதரவு, ஜெபம் ஒரு சாதாரண காரியத்தை செய்யவில்லை, அநேகமான காரியங்களை செய்து வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். சரி, ஊழிய களத்தில் இருக்கும்போது ஊழிய களத்தினுடைய எல்லா பணிக்களங்களையும் 4 விதமாக பிரிக்கிறோம். ஒரு விதமான ஊழியம் என்னது? பயோனியரிங், அதாவது முன்னோடிகளாக ஊழியங்களை போய் செய்கிற காரியம். அதுக்கப்புறமாக கொஞ்சம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஊழியங்களை சீக்கர்ஸ் வருவாங்க, கொஞ்சம் பேர் பிலிவர்ஸ் ஆவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவங்கள ப்ராக்ரஸிங் ஃபீல்ட்ஸ் சொல்லுவோம், முன்னேறுகிற ஒரு பணிக்களமாக காணப்படும். அதுக்கப்புறமா உள்ளூர் தலைவர்களே எடுத்து எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பணிக்களங்களை ப்ராஸ்பரஸ் ஃபீல்ட்ஸ், அதாவது பிரகாசிக்கிற ஒரு திருச்சபை சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஊழியர்கள் எல்லாம் வெளியே வந்துடும். அது பாட்டரி ஸ்டேஜ், அவங்களாவே நிற்க விட்டுட்டு வெளியே வந்துடுவோம்.
அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உள்ள ஃபீல்டு இருக்குது. அதனால் இந்திய அர்ப்பணி இயக்கத்தில் இந்த 4 விதமான பணித்தளங்களும் உண்டு. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய கடமை என்ன? சுவிசேஷத்தை சொல்லணும். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தானே எனது. எல்லா மக்களுக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா திருச்சபைகளை நாட்டுங்க. அந்த திருச்சபைகளை நாட்டி அவங்கள தன்னுடைய சொந்த காலில் நிற்கும்படியாக அவங்களுக்கு என்ன செய்யுங்க? இது செய்யுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தர வேண்டும். நம்முடைய பகுதியிலும் அதை செய்ய வேண்டும். எல்லா பணிக்களங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும். நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த சின்ன ஊழியம் குவி ஊழியம், அதை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இதே மாதிரி 227 மக்கள் கூட்டங்கள் மத்தியில் இந்திய அர்ப்பணி இயக்கம் ஊழியம் செய்து வருகிறது. தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களையும் ஆதரவுகளையும் நாங்கள் விரும்புகிறோம். 3 விதத்தில் நாங்கள் உங்களோடு நாங்கள் பயணிக்க ஆசைப்படுகிறோம். ஒன்று ஜெபம். நீங்கள் ஜெப குழுவாக இருந்து நல்ல ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த குவி ஊழியத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு மேலான ஒரு காரியத்தை சொல்லலாம். என்னுடைய மனைவியை அவங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். என்ன காரியம்? அநேகர் ஜெபித்தாங்க. நாங்கள் போகும்போது இது கடினமானது, இந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நீங்கள் திரும்பி போயிருங்கன்னு சொல்லி கூட சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக ஜெபித்த உங்களைப் போல பலர் உண்டு. என்னுடைய பிள்ளைங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை, எந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கிடையாது. 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பைக்கில் போனது தான் மிஷன் ஹாஸ்பிட்டல் போக முடியும். அப்படிப்பட்ட இடங்களில் வாழும்போது உங்களைப் போல் அநேகர் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை சுகப்படுத்தினார். முன்வைத்த காலை பின்வைக்காதபடி தேவன் வழி நடத்தினார். அதனால ஜெப உதவி எங்களுக்கு அதிகமாக தேவை. தொடர்ந்து நீங்கள் ஜெபக்குழுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களோடு வந்து நாங்களும் எங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள, உங்களோடு ஜெபிக்க, உங்களோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் விரும்புகிறோம். இரண்டாவதாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது ஏதோ ஜோசப்பு அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் தேவன் கொடுத்த ஒரு மேலான ஒரு சிலாக்கியம். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வார்களானால், தேவனுடைய வழிநடத்தின்படி முன்னேறி செல்வார்களானால், அவர்களை கொண்டு கூட சரித்திரத்தை தேவன் மாற்ற முடியும். சாதாரணங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்ய முடியும். அதனால் உங்களுடைய பிள்ளை எங்களோடு சேர்ந்து ஊழி செய்வதற்கு அழைப்பு பெற்றவர்களாக இருந்தீர்களானால் இந்த சபை தொடர்பு ஊழியமாக இருக்கலாம், பணிக்களங்களில் சென்று ஊழி செய்வதாக இருக்கலாம். உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். மூன்றாவது காரியமாக, நீங்கள் உங்களுடைய ஏதாவது நீங்கள் மிஷன் ஃபீல்டில் தத்தெடுத்து ஜெபம் பண்ணுங்க, அதற்கான உதவிகளை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்தில் தேவனுடைய செய்திகளாக கடந்து செல்வோம். தலை வணங்கி வைப்போம். இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை திருவசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு திருச்சபை. மனிதனுடைய சித்தத்தை அல்ல, தேவனுடைய சித்தத்தை கேட்கும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, ஆண்டவருடைய மெல்லிய குரலை கேட்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது கொஞ்ச நேரம் வேதத்தை குறித்து நாங்கள் ஆராயும் பொழுது கர்த்தர் எங்களோடு நீர் பேசவும், உமது அமர்ந்த மெல்லிய குரலை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு நல்ல ஒரு காரியத்தை சபைக்குருவான ஒரு ஐயா அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வேத ஆராய்ச்சி நடைபெறுது. அந்த வேத ஆராய்ச்சி நடைபெறும்போது மைனர் ப்ராஃபட்ஸ், அந்த தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்களை படித்து வருகிறீர்கள். அல்லேலூயா. இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், வேதத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த பொக்கிஷம் இது சாதாரணதல்ல. இதில் நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த சூழ்நிலைகளில் எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்பதை தேவன் எழுதி நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். God revealed everything.
நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை காரியத்தையும் ஆண்டவரே செய்திருக்காரு, வெளிப்படுத்தி எழுதி வச்சுருக்கார். யாரும் மாற்ற முடியாது. எந்த சுவிசேஷம் சொன்னாலும் சொந்த கருத்தை சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொன்னது தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எழுதி கொடுத்து தேவன் நம்மிடத்தில் வந்திருக்கார். இன்றைக்கி நான் உங்களோட 2 நபர்களை குறித்து பேச போகிறேன். ஒரு பவுல். பவுல் யார்? புதிய ஏற்பாட்டின் பெரிய ஊழியக்காரன். 2வது பழைய ஏற்பாட்டின் தேவனுடைய ஊழியக்காரன் ஆபகுக். இந்த 2 மனிதர்களை குறித்து உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த பவுல் என்கிறவர் ரொம்ப எப்படிப்பட்ட நிலைமையில் அவர் ரட்சிக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். அந்த நிலைமையில் இருந்த பவுல் என்ன செய்கிறார்? அவர் ரோமாபுரிக்கு செல்லும்படியாக ஆயத்தப்பட்டார். ரோமாபுரியில் போய் ஊழியம் செய்யும்படியாக அவர் ஆசைப்பட்டார். அதற்கான முயற்சிகளை அவர் செய்தார். எதற்காக ரோமாபுரிக்கு போகும்படியாக ஆசைப்பட்டார்? அந்த காலத்தில் ரோமாபுரி ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். அந்த ரோமாபுரி பட்டணம் எல்லா உலகத்தினுடைய ஒரு முக்கியமான தலைநகராக விளங்கியது. அதனால் அந்த இடத்துல செஞ்சு ஒளிச்சோம்னா, அந்த இடத்துல ஒரு திருச்சபை உண்டாச்சுன்னா, திருச்சபை உலகத்தினுடைய எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் செல்லும் என்கிற மேலான தரிசனம் இருந்தது. அருமையானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்கிற தரிசனத்தை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. நான் கல்லூரியில் 1993 படிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்காத வெளியே போ ஆண்டவர் சொன்னார். பல காரியங்களை நான் சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் அது சாதாரணமான காரியம் அல்ல. அது தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம். அருமையானவர்களை, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த பவுலுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. நான் ரோமாபுரிக்கு போக வேண்டும், தேவனை அறியாத மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும் என்கிற தரிசனம் அவருக்கு இருந்தது. அதனால அவர் என்ன செய்கிறாரு? 2 முக்கியமாக பல ஜெபத்தில் முயற்சி செய்கிறார். வாஞ்சையாக இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரோமாபுரிக்கு செல்வது அவருடைய ஆசையாக இருந்துச்சு. அவர் இங்கே இருப்பது, அத்தனை பட்டணத்தில் இருப்பது அவருடைய கப் ஆஃப் டீ அல்ல. அவர் எங்கே போகணும்? ஆண்டவர் அறியாத மக்கள் பற்றியில் போகணும். ரோமாபுரிக்கு 3 தடவை முயற்சி பண்ணார். 3 தடவை போக முடியல. கடைசியாக போனது கைதியாகி போனார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அந்த ரோமாபுரிக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, பாரம் இருந்தது. எதுனா அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு பாரம். அருமையானவர்களே, அது மட்டும் இல்லாமல் அந்த பாரத்தோடு 2 காரியத்தை முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. வசனங்களை வாசிங்க, வேதமாக நம்ம வேகமாக வாசிக்கலாம். 14வது வசனம், ரோமர் 1:14. ஆக 14வது வசனம். சரி, இந்த வசனத்தில் சொல்ல, நான் கடனாளி. இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அப்படித்தானே? யாருக்காவது கடனை கொடுத்துருந்தோம்னா என்ன மனுஷன், நம்முடைய தூக்கத்தில் கூட அந்த எண்ணம் தான் வரும். நான் அவனுக்கு பணம் கொடுக்கணும், அவனுக்கு நான் காசு கொடுக்கணுமே, ரோட்டில் போனால் அவன் கேட்பானேங்கிற ஒரு எண்ணம். இந்த பவுலுக்கு ஒரு பெரிய தாகம் இருந்தது. நான் கடனாளி. யாருக்கு? கிரேக்கர் யார்? அறிவாளிகள். அருமையான இன்னொரு சத்தியத்தை உங்கள்கிட்ட சபித்த வேலை கேட்டேன். இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்து வருகிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கி இன்டலெக்சுவல் பீப்புளை, அந்த காலத்தில் கிரேக்கர்கள் சாதாரணவங்க கிடையாது. நம்ம ஆதிவாசி மக்களை மட்டும் சந்திக்கப்படியாக அழைக்கவில்லை. தேவ அறிந்த அறிவான அது இன்டலெக்சுவலாக யோசிக்கிற மக்களை கூட நாம் சந்திக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய மக எம்சிசியில் படிக்கிறாங்க. அங்கே இருக்க மாதிரி நீங்கள் இங்கே ஊழியம் செய்ய முடியாது. இங்கே ரொம்ப இன்டலெக்சுவல் பீப்புள், அவங்க அறிவு சார்ந்தமாக யோசிக்கிறாங்க. நீங்கள் சுவிசேஷம் சொன்னோன்னு ஏற்றுக்கொள்ள மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க பல விதமான கேள்விகளை கேட்பாங்க. நல்லது, கேள்வி கேட்கலாம் ஆண்டவர் சிந்திக்க வைக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில்
இப்படிப்பட்ட கிரேக்கர்கள் மத்தியில் அறிவு சார்ந்த மக்கள் மத்தியில் அவங்கள ஆண்டவருக்காக நடத்த வேண்டும். படித்தவங்கள, ஆண்டவரை அறிந்தவங்கள, நல்ல வேலையில் இருக்கிறவங்கள ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டுங்கிற கடனாளி இங்கிறத உணர்ந்தார். அதுக்கு அடுத்தபடியாக என்னது, அந்நியர்கள் என்றால் சாதாரண குறைஞ்ச ஜாதி நம்ம சொல்ல முடியாது. யூதர் அல்லாத எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும். இதுவரை ஆண்டவரை கேட்ட மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சந்திக்க வேண்டுங்கிற பாரம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அடுத்தபடி சொல்கிற ஞானிகள், மூடர்கள், படித்தவங்க, படிக்காதவங்க, நம்ம பாதையில் சொன்னால் அவங்க எல்லாத்தையும் சந்திக்கணுங்கிற ஒரு காரியம் இருந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் கடனாளி. நான் எங்களுடைய முதலாவது திருச்சபையிலேருந்து அனுப்பப்பட்ட சுவிசேஷகர் பேர் புக்கிரோம். நான் கடனாளிங்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அவன் மூலமாக 7-8 திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. 27க்கு நீங்கள் கேள்விப்பட்டீங்க. குவிப்படை படித்தலில் ஆண்டு எழுப்பின பல ஊழியக்காரங்க உண்டு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவன் இப்பொழுதும் மலை உள்ள கிராமங்கள், நக்சலைட் கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை சொல்கிறான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளாக தேவன் கொடுத்துருக்கிற இந்த காரியம். அதுக்கு அடுத்த ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, நான் வெட்கப்படேன்னு சொல்கிறார். அந்த வசனம் 14-16 நினைக்கிறேன். நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். அல்லது இல்லையா? சரி, நம்ம நேரம் அதிகமாக இருக்க, சுருக்கமாக இருக்கிறதுனால நான் வேகமாக செல்ல ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, கிரேக்கர்களுக்கு இந்த சிலுவை பற்றிய சுவிசேஷம் ரொம்ப சாதாரண ஒரு காரியம். அவங்க பெருமையானவங்க, அவங்க இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆள்றவங்க, அவங்க ரொம்ப ஹையர் லெவலில் இருக்காங்க. நான் ரோமன் சிட்டிசன் சொல்லி பவுல் சொல்லும் போதே ஒரு பெரிய ஒரு கெத்து அவங்களுக்கு காணப்பட்டது. அப்படிப்பட்ட நிலைமையில் வாழுகிற மக்கள். அடுத்தபடியாக இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாத்தையும் இவங்க ஆள்றாங்க. எல்லாத்துக்கும் மேலானவங்க. சிலுவைங்கிறது சாதாரணக்காரங்க கிடையாது. சிலுவைக்கு ரொம்ப கீழ்த்தரமானது. சிலுவையில் ஒருத்தர் மரித்தான்னா சபிக்கப்பட்டவன், அவன் அப்படி கொல்ற ஒரு காரியம். சிலுவைன்னு சொன்னாலே அவங்க சகிக்கவே மாட்டாங்க. அடுத்த ரிசர்வேஷன் சொன்னால் உயிரோடு எழும்புறதுனா முட்டாள் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த மக்கள் மத்தியில் இவர் போய் என்ன செய்கிறாரு, நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்கிறேன். ஏன்னா இது தேவனால் சொல்லப்பட்ட காரியம், மனுஷனுடைய காரியம் அல்ல. ஒரு சுவிசேஷங்கிறது, ஒரு மனிதனை மாற்றங்கிறது தேவனாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம். தேவன் இந்த காரியத்தை செய்தார். அதனால் தேவனால் தொடக்கப்பட்ட ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இது ஒரு வல்லமையான காரியம். சாதாரணமாக இருப்பான், குடிகாரன், நக்சலைட்டாக இருப்பான், அவன் மாறுவான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கை தலைமையாக மாறுது. பெரிய அற்புதம் என்ன நடக்குன்னு சொல்லி இந்த உலகத்தில் பல யோசனைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய மாற்றம். அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருக்கிற நிலைமையில் இருந்து அவனுடைய இரண்டாவது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடுகிறது. முன்னால் குடித்தவன் இப்பொழுது குடிப்பதில்லை, முன்னால் அடித்தவன் இப்பொழுது அடிப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது என்னது? சுவிசேஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவிசேஷம் என்ன செய்யுதுன்னா, செயல்படுத்தப்படுவதற்கு என்ன தேவை? ஒன்றும் தேவையில்லை, விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிற சுவிசேஷம் அவங்களுக்கு போய் சேரணும். யார் விசுவாசிப்பாங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான். நம்ம சரியான மொழியில் பேசணும், அவங்க மொழியில் பேசணும். குவி மக்களுடைய அநேக கலாச்சாரங்களை நாங்கள் படித்தோம். ஐஎம்எல்லேருந்து அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சுவிசேஷம் சொல்லும் முன்னாடி அவங்க புரிந்து கொள்கிற விதத்தில் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. விசுவாசம் என்ன நடக்கும்? அவங்க லைஃபே மாறிப்போம். அதுக்கு நம்ம என்னமோ செய்யணும் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை. இந்த காரியத்தை இருந்தது. நான் முதலாவது குறிப்பு என்ன? பாரம், பேஷன். அந்த பாரம் நம்முடைய திருச்சபையில் 4 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, நமக்குள்ளாக பாரம் இருக்க வேண்டும்.
நமக்குள்ளாக தரிசனம் இருக்க வேண்டும். நமக்குள்ளாக நாம் கடனாளி என்கிற ஒரு காரியம் இருக்க வேண்டும். நான் வைக்கவே பட மாட்டேயா, நீ நினைக்கிற இந்த சுவிசேஷம் சாதாரண காரியம் மாதிரி தோணும் உனக்கு, ஆனால் இது ஒரு பெரிய வல்லமையான காரியத்தை செய்ய போகுது என்கிற ஒரு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை நமக்கு வேண்டும். திருச்சபையாகிய நமக்கு பேஷன் ரொம்ப தேவை. அதுக்கப்புறமா பேஷனோடு நிப்பாட்டினரா, நான் அனுதினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையானவர்கள், ஜெபிக்காதவர்களை தேவன் ஊழியர்களாக மிஷனரிகளாக எழுப்ப முடியாது. ஜெபிக்காத எந்த மனிதனும் நாம் எந்த காரியத்தையும் நாம் செயல்பட முடியாது. அப்படி தானே? ஏன்னா இது ஊழியங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஊழியம் நம்முடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த அறிவினாலேயோ நம்மளால் சாதிக்கவே முடியாது. ஆண்டவர் வழி திறந்தால் தான் நடக்கும். வசனம் ரொம்ப கிளியர் சொல்லுது, குமாரன் விடுதலைக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அவர்கள். அப்படிங்கன்னா அர்த்தம் என்ன? ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். நம்மளாம் சாதாரண மனுஷங்க, நம்ம மும்பட்டி எடுத்து கொத்த முடியும், சுவிசேஷ விதையை விதைக்க தான் முடியும், விளை செய்கிறவா தான். அப்படிப்பட்ட விளைய செய்கிற தேவன் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். அதற்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை சொல்லிட்டு முழங்கால் படிட்டு அந்த ஆத்மாக்களாக அழ வேண்டும். அருமையானவர்களே, இந்த பவுல் நான் ரோமாபுரிக்கு போகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது, அதற்கு வாஞ்சப்பட்டார். அது மட்டும் இல்லை, அந்த மக்களை நினைத்து நினைத்து அனுதினமும் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். இன்றைக்கி நம்முடைய தேவை ஜெப தேவை. நம்ம குழுவாக ஜெபிக்கிறது, தனியாக ஜெபிக்கிறது, சாயந்தர வேளைகளில் மலைகளுக்கு இடையில் போய் காடுகளில் போய் ஜெயிக்கிறது, நீங்கள் ஜபாரை வைத்து ஜெபிக்கிறது, இது கட்டாயமான தேவை. தனி ஜெபம் இருக்கிறதா, குழு ஜெபம் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் நம்ம தனி ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனமுள்ள காரியத்தை செய்வதாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 11 வசனம். 10-11 வசிங்க. நீங்கள் ஸ்திரப்படும்படியாக என்ன சொல்கிறார் இதில்? நான் சில ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கும். இன்றைக்கி சுவிசேஷம் ரோமாபுரிக்கு எப்படி சென்றதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ரோமாபுரிக்கு போய் உள்ளூர் மக்கள் யார் போய் எப்படி ஆண்டவரை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கிறதுக்கு நமக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. யார் போய் ஆண்டவருடைய சுவிசேஷம் சொன்னாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யணும் சொல்லி பவுல் விரும்புகிறாரு, இப்போ விசுவாசிக்கிற உங்களை என்ன செய்யணும்? ஆவிக்குரிய நிலைமையில் அடுத்த படிக்க நான் என்ன செய்யணும்? கொண்டு போகணும். எவ்வளோ நல்லா பாருங்க. பிள்ளையை பெக்கிறது ரொம்ப சுலபம் மட்டுமில்லை, கஷ்டம் கூட. அதே சமயத்தில் பிள்ளையை வளர்க்குறது பெரிய கஷ்டம். அப்படித்தானே? அப்படிப்பட்ட நம்மள எல்லாத்துக்கும் தெரியும். திருச்சபையை ஸ்தாபிப்பது மட்டுமல்ல, அவர்களை சீடர்களாக உருவாக்குவது தேவன் நமக்கு கொடுத்த மேலான ஒரு ஊழியம். இன்றைக்கி இந்த ஸ்டெப்பில் இருக்கிற அந்த மக்களை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். நாங்கள் முதலாவது பணித்தளத்தில் போகும்போது என்ன சொல்லுவோம்? தொடர்புகள், கான்டாக்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் சீக்கர்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிலீவர்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் லீடர்ஸ் சொல்லுவோம். லீடர்ஸ்க்கு அப்புறம் லேடர்ஸ், ஏணிகள். அவங்க மற்றவங்களை என்ன செய்யணும்? உருவாக்க வேண்டும். இப்படி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 5 ஸ்டேஜ்லேயும் அவங்கள என்ன செய்யணும்? வளர்க்கணும். இன்றைக்கி நான் போய் அந்த இடத்துல உள்ள உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களை ஆவிக்குரிய காரியத்தில் வளர்க்க வேண்டும். அந்த காரியத்தை குறித்து நான் செய்கிறேன், கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் சொல்லலை, அவரும் சொல்லார், நீங்கள் என்னோடு கூட பங்காளிகளாய் மாறும்படியாக. அருமையான தேவனுடைய திருச்சபையை நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள
நம்மளோட சேர்ந்து அவங்க நம்மளோடு உழைக்கும்படியான காரியங்களை செய்ய வேண்டும். அதனால் இந்த 2 விதமான பணி நம்ம திருச்சபையில் முக்கியமான பணி. முதலாவது பணி நாம் நினச்சணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அதுக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும், பாரம் வேணும், தரிசனம் வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு தருவாராக. அது மட்டும் இல்லாமல் திருச்சபையினருடைய அடுத்த ஒரு முக்கியமான பணி என்னன்னா, நம்ம நினச்சணும், சீடர்களை உருவாக்க வேண்டும். அவர்களை ஆவிக்குரிய நிலைமையில் மேலோக்கி செல்ல வேண்டும். இந்த திருச்சபையில் இருக்கட்டும், புதுசாக நீங்கள் பக்கத்து ஊர்களில் போய் திருச்சபையில் ஸ்தாபிக்கிற காரியமாக இருக்கட்டும், அங்கே உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள திருச்சபையாக மாற்றி அவங்கள வளர்க்குற கடமையும் நம்ம இடத்துல இருக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லோரும் தலை வணங்கி ஜெபிப்போம். இதே மாதிரி தான் ஆபகூக்கும் ரொம்ப கேள்வியுடையவராக இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது பின்பு, அவர்கிட்ட கேள்விகள் கேட்ட பின்பு அவர் புரிந்து கொண்டார், தேவன் செய்கிறது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி அவர் ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்து விட்டார். நல்ல ஒரு சீடராக மாறிவிட்டார். பவுலுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் படித்தோம். ரோமாபுரிக்கு நான் செல்ல வேண்டும், அங்குள்ள மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற பாரம் அவருக்கு இருந்ததினாலே அதற்கான முயற்சிகளை அவர் செய்தார். அதற்காக ஜெபித்தார். அந்த மக்களை இயேசுக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்தார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையாக ஆகி நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்கும்படியான கிருபையை நீர் தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே சுவிசேஷம் என்பது மக்களுக்கு செல்ல வேண்டும். எல்லா மக்களும் உடைய அன்பை கண்டுகொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பாவமன்னிப்பை பெற வேண்டும் என்பது தேவருடைய அநாதி தீர்மானம். அதற்காகத்தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து நீர் மரித்தீர். இதை அறிந்த நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிப்பதற்கு எங்களுக்கு பாரம் வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபை செய்யும். திருச்சபையாகி அது மட்டும் இல்லாமல் ஐயம் இயக்கமாக நாங்கள் இந்த காரியத்தில் முன்னேற தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.